வீடியோல ப்ரூச் கிளாஸுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், அதோட நேம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்ட்ரிங் ஷீட் அண்ட் OHP ஷீட். ஸ்ட்ரிங் ஷீட் வந்து உங்களுக்கு 1 வரும், OHP ஷீட் வந்து 2 வரும். ஓகேங்களா? OHP ஷீட்டுங்கிறது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸ்ட்ரிங் ஷீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிளர்ரா இருக்கும். இது ஒரு பீஸும், OHP ஷீட் 2 பீஸும் உங்களுக்கு தேவைப்படும். ஸ்ட்ரிங் ஷீட்டை வச்சு நம்ம நிறைய ஃபிளவர்லாம் ஓனா நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரிங் ஷீட். ஸ்ட்ரிங் ஷீட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இது வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ஒயர். சில்வர்ல 10 பீஸும், கோல்டுல 10 பீஸும் தேவைப்படும். இதை வச்சு நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் ஒர்க் எல்லாம் பண்ணுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத். இதுல இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்லிங் கிளாத், காடா துணின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் சாட்டின் கிளாத், இது 1/2 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட் கிளாத் வரும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீட் டூல். இந்த ஹீட் டூலை வச்சுதான் ஸ்ட்ரிங் ஷீட்ல நம்ம ஃபிளவர் எல்லாம் மேக் பண்ணுவோம். இந்த ஹீட் டூல் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்துடும். ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் டூல். ஓகேங்களா? இந்த ஹோல்ஸ் வழியா நமக்கு ஹீட்ல, அதாவது காத்து வரும், ஏர் வந்து ரொம்ப ஹீட்டா வரும். சோ அதை வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஷீட்ல காட்டும் போது நம்ம மேக் பண்ணிருக்க ஃபிளவர் பிளாஸ்டிக் மாதிரி நல்லா சுருங்கி கிடைக்கும். சோ அதனாலதான் இந்த ஹீட் டூல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷால்டரிங் மிஷின். ஷால்டரிங் மிஷின் வச்சு நிறைய கட் ஒர்க் பண்ணுவோம். ப்ரூச் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஷால்டரிங் மிஷின். இது ஒரு பீஸ். நெக்ஸ்ட் பால் டூல். இதுவுமே நம்ம ஸ்ட்ரிங் ஷீட்ல ஃபிளவர் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ அதனால இந்த பால் டூல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட். இது 2 பீஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபெவி கிரில் கம் 1. நெக்ஸ்ட் B7000 கம், அது 1 வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாட்டின் ரிப்பன். இது ஒரு ரோல் அப்படியே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஆர்கான்சா ரிப்பன். இதுவும் ஒரு ரோல் உங்களுக்கு அப்படியே வரும். நெக்ஸ்ட் மிக்ஸ்டு நீடில். நமக்கு ப்ரூச் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நீடில். இதுல நிறைய சைசஸ் இருக்கும். இந்த சைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு செட் வரும். நெக்ஸ்ட் லாரியல்ஸ், இது வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஜர்தோசி. அடுத்து 6mm ஒயிட் பர்ஸ் வரும். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெல் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, மல்டி கலர் இருக்கு, சிங்கிள் ஒரே கலர்லயும் நம்ம கிட்ட இருக்கு. இதுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு 10 கிராம் இல்ல 20 கிராம் வாங்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஃபிளவர் சீக்வன்ஸ் சொல்லுவோம். இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க வாங்கிக்கோங்க. இதுவும் 10 கிராம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3mm பீட்ஸ். இது நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்க ஆல்ரெடி ஆரி போட்டுட்டு இருக்கீங்கன்னா இது ஆல்ரெடி உங்ககிட்டயே இருக்கும். இதுவும் ஒரு 10 கிராம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 1/2 இன்ச் டியூப் பீட் சொல்லுவோம். இதுலயே 1 இன்ச் இருக்கு, 1/4 இன்ச் இருக்கு. இல்ல சில்வர்ல கிடைச்சாலும் ஓகே, இல்ல வேற கலர்ஸ்லயும் இருக்கு, கலர்ஸ்ல கிடைச்சாலும் ஓகே. 1 இன்ச்ல ஒரு 10 கிராமும் 1/2 இன்ச்ல ஒரு 10 கிராமும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்ஸ். சாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹோல் வச்ச சாம்ஸ், சிங்கிள் ஹோல் வச்ச சாம்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் இருந்தா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்டல்ஸ் ஃபிளவர்ஸ், 3 ஃபெட்டல் ஃபிளவர்ஸ், 4 ஃபெட்டல் ஃபிளவர்ஸ்னு இருக்கு. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிளவர் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து 3 ஃபெட்டல். இதுலயே 4 ஃபெட்டலும் இந்த மாதிரி இருக்கு. இது பாதி விரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பீட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இதுலயே எனி கலர் ஓகே. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 1/4 இன்ச் டியூப் பீடு. அது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சின்னது இருக்கு. இது பேர் வந்து கத்தானா அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல 10 கிராம்ஸ், இதுல 10 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கோதுமை பீட்ஸ், வீட் பீட்ஸ் சொல்லுவோம். இதுல 10 கிராம் வாங்கிக்கோங்க. என்ன டிசைன் ஓகே. இதுல இந்த மாதிரியும் இருக்கு, நீட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கு. அது பேரும் கோதுமை பீட்ஸ் தான். உங்களுக்கு எது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பூலன் ஃபிளவர். உங்களுக்கு 2 பஞ்ச் போதும் கிளாஸுக்கு. இந்த மாதிரி 2 பஞ்ச் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோப்பு. நம்ம இதுக்கு பிளவுஸ்ல பேக்ல கட்டுவோம் இல்லையா ரோப்பு, இந்த ரோப்பு ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிளவர் சீக்வன்ஸ், சாரி ஃபிளவர் பீட்ஸ். இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஃபுல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து சின்னதா 3 ஃபெட்டல்ல இருந்தது இல்லையா, இது நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும். இதுல நான் எல்லா டிசைன்ஸ்லயும் இந்த மாதிரி பாருங்க, இது இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நீங்க ஒரே டிசைன் கிடைச்சா கடையில வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைச்சா எல்லாத்துலயும் ஒரு 10 கிராம்ஸ் இல்ல 5 கிராம்ஸ் கொடுத்தா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்லெட் பீட்ஸ். ஓகேங்களா? எனி கலர் 10 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை 1 ஹோல் சீக்வன்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஹோல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரே ஒரு ஹோல் இருக்கும். இது 1 ஹோல் சீக்வன்ஸ் சொல்லுவோம். சோ இது ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது சீக்வன்ஸ் சொல்லுவோம், நார்மல் சீக்வன்ஸ். இது ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. எனி கலர். இதுதான் இந்த கலர் தான் வாங்கணும் கிடையாது, உங்களுக்கு எந்த கலர்னாலும் ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 4mm கிறிஸ்டல் பீட்ஸ். இதுல ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிப் ஸ்டோன்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே. பிராக்டிஸ்க்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் இந்த கிளிப் ஸ்டோன், இது எது கிடைச்சாலும் ஓகே வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான். ஒரு 5 கிராம் இல்ல 10 கிராம் கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. பட் இது வந்து பீஸ் கணக்குல தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்னதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபாய் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 5 பீஸ் 10 பீஸ் வாங்கிக்கோங்க. பெருசுல ஒரு 2 பீஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து லீஃப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கும். இதுல சிங்கிள் கலர் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்ல மல்டி கலர் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது எப்படின்னா இதை வச்சு நம்ம பெருசா ஃபிளவர் மேக் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஃபிளவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபிளவரோடைய ஒரே ஒரு ஃபெட்டல் தான் இது. சோ இதை நம்ம லீஃபாவும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு ஃபிளவரோட ஃபெட்டலாவும் மேக் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் இந்த பீட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ரூச் ரிங்னு சொல்லுவோம். இதுல சின்னது பெருசுன்னு 2 இருக்கு. உங்களுக்கு ஒரு சைஸ்ல கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்ல 2 சைஸ்ல கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ பீட்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்கும். இது நம்ம பேஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி மைக்ரோ பீட்ஸ் ஒரு 10 கிராம் இல்ல 5 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோப். இது வந்து லேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப எடுத்து காட்டுற மாதிரி இந்த சைஸ்ல லேஸ் கிடைச்சா வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரன்னிங் ஸ்டோன். இது ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. இது தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த பேஸ்ட் பண்ற மாதிரி வாங்காதீங்க ரன்னிங் ஸ்டோன். இது ஸ்டிச் பண்ற ரன்னிங் ஸ்டோன். இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவுமே ஷெல் பீட்ஸ், ஷெல் சீக்வன்ஸ் சொல்லுவோம். இப்போ இங்க நான் ஷெல் பீட்ஸ் ஒன்னு காமிச்சேன் இல்லையா, சோ இது வந்து சீக்வன்ஸ் 2 ஹோல் இருக்கும். இதுல உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதுலயே என்ன கலர்னாலும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இதுலயே என்ன கலர்னாலும் வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பீட்ஸ், இது வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பா தேவை, இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ற மாதிரி ஸ்டோன் வாங்கிக்கோங்க. ரவுண்டா இருந்தாலும் ஓகே, எனி ஷேப்ஸ் ஸ்டிக் பண்றது வாங்கிக்கோங்க. இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, ஒன்லி பேஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஐ சீக்வன்ஸ். இதை வந்து ஐ சீக்வன்ஸ்னுவோம். அதாவது ஐ ஷேப்ல இருக்கும் பாருங்க. இதுலயே எனி கலர் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு 5 கிராம் இல்ல 10 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ். இது ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது லீஃப். ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது லீஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளவரோட ஃபெட்டலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நம்ம லீஃபா தான் யூஸ் பண்ண முடியும். தெரியுதா உங்களுக்கு? லீஃப் மாதிரி கோடு கோடா இருக்கும் இந்த பீட்ஸ். வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷெல் பீட்ஸ். இப்போ இந்த ஷெல்ல சீக்வன்ஸ் உங்களுக்கு இப்ப காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரியே இது வந்து பீட்ஸ். இது ஒரு 10 கிராம் இல்ல 5 கிராம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் ஷீட். இது 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஷெவ்விங் த்ரெட், பேண்ட் பிளஸ் அட்டாச்சர். உங்களுக்கு பேண்ட்லயும் ப்ரூச் எப்படி மேக் பண்றது நான் சொல்லி தந்துருவேன். சோ அதனால பேண்ட் பிளஸ் அதோட அட்டாச்சர். அதுக்கு மேல ஸ்டிக் பண்ற மாதிரி இந்த MDF போர்டு 2 வாங்கிக்கோங்க. ஹார்ட் ஷேப் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப், எனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது அலிகேட்டர் கிளிப். இது ஒரு 2 பீஸ். அடுத்து ப்ரூச் பின். அடுத்து யூ பின் 2 பீஸ். நெக்ஸ்ட் 6 இன்ச்ல ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. அடுத்து 10 இன்ச்லயும் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸுக்கு போடுறது. அன்ஸ்டிச்சு பிளவுஸ்னா நீங்க ஆரி ஸ்டாண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இந்த கிட்ல வந்து உங்களுக்கு ஆரி ஸ்டாண்ட் வராது. ஆரி ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா தான் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி வரும். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 420 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஆரி ஸ்டாண்ட் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க இந்த இதுலயும் வந்து ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. சோ நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம்லயே போட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுலயும் போட முடியும், அதுலயும் போட முடியும். பட் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆரி ஸ்டாண்ட், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவுதான். இந்த கிட்ட எல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு நம்ம 1999 கொடுக்குறோம். இப்ப சப்போஸ் எக்ஸ்ட்ரா நடுவுல ஏதாவது ட்ரெண்ட் ஆச்சு, ஏதாவது ப்ரூச்லயே ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதையும் நான் கண்டிப்பா கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணுவேன். பட் அது நடுவுல வந்ததால என்னால கிட்ல வந்து ஆட் பண்ணிருக்க முடியாது. இந்த பிரைஸுக்கு என்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கிட் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ அப்படி வந்துச்சுன்னா நான் கிளாஸ் வந்து உங்களுக்கு அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் நான் அதையுமே கிளாஸ் நடுவுல கண்டக்ட் பண்றேன். பட் அதுக்கான மெட்டீரியல் அதுல இருக்காது, நீங்க பக்கத்துல வாங்கி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ட்ரெண்ட் ஆனால் சொல்றேன். மத்தபடி இப்போதைக்கு நான் எடுத்திருக்க கிளாஸுக்கு இது எல்லாமே உங்களுக்கு போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கிளாஸ்ல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஃபீஸ் வெறும் 199 மட்டும் தான். 45 days கிளாஸ் வரும் உங்களுக்கு. மெட்டீரியல் வேணும்னா 1999. ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பை.